Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எத்திரியம் பிரைஸ் ப்ரெடிக்ஷனும் BTC பிரைஸ் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம போற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Telegram லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து Telegram நம்ம போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? வாங்க நம்ம டாபிக் போலாம். ஃபர்ஸ்ட் எத்திரியம் பார்த்தலாம், நெக்ஸ்ட் BTC பார்க்கலாம். எத்திரியம் பாத்தீங்கன்னா 2300 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டே வந்து எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா 2100 ஓகேங்களா, 2100 கிட்டத்தட்ட வந்து ட்ராப் ஆகிருக்குங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல சொல்லியிருந்தோம்னா கரெக்டாக வந்து 2500 அந்த ரீஜனில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஓகே, 2500 ரீஜனில் இருக்கும்போது நான் ட்ரெண்டு மாறிடுச்சு. நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், டெலிகிராமில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டம் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி மேலே போச்சு. இங்கே வந்து நம்ம ரிவர்ஸ் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கு. பம்பும் சரி டம்பும் சரி. சரிங்களா? ஸோ நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தது வந்து இந்த லைன். சரிங்களா? எத்திரியம் வந்து எங்கன்னா 1700 அட்லீஸ்ட் 1700 கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ என்னோட டெக்னிக்கல் வந்து 1700ங்க. ஸோ 1700 வந்ததுக்கப்புறம் எத்திரியம் தான் சூப்பர் புல்லிஷு, ஆல்ட்டு காயின்லாம் சூப்பர் புல்லிஷு. சரிங்களா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ வந்து 2100 கிட்டத்தட்ட வந்திருக்குல்ல ப்ரைஸு. இங்கே இருந்து ப்ரைஸ் வந்து 1700 வரணும்னா 20% ட்ராப் இருக்குங்க. ஓகேவா? ஸோ 20% ட்ராப் வந்து எத்திரியமுக்கு இன்னும் ரிமைனிங் இருக்குது as per டெக்னிக்கல் சைக்காலஜி அண்டு லிக்விடேஷன் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் 1700 வந்துட்டு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஹியூஜ் லிக்விடேஷன் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே உள்ள சைக்காலஜி வந்து என்ன நிலவுது அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே இருந்து ஹியூஜ் கேண்டில் வந்து மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் 3 கேண்டில் வந்து மேலே போயிருக்கு பாருங்கள் எத்திரியமுங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது என்ன வந்து எத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 43%. சரிங்களா? ஸோ என்ன ஆகும்னா ஹெவி கிராஷு இங்கே வந்து இன்னும் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தான் மார்க்கெட் வந்து இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தான் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீட்டைலுக்குலாம் கிடையாது. இந்த மார்க்கெட்டு ரீட்டைலுக்கான மார்க்கெட்டே கிடையாது, பிகினர் மார்க்கெட்டே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தான். பிகாஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் அதிகமான மணி வந்து ஏர்ன் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். ஸோ அவங்களுக்கு மார்க்கெட்டை ஏர்ன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எத்திரியம் வந்து 1700 வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுங்க. ஓகேவா? ஸ்டில் இருக்குது, ஸ்டில் 1700 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக இதுலேருந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், பாதி தூரம் வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு பாதி தூரம் தான். ஓகேவா? ஸோ பாதி தூரம் வந்துச்சு, இன்னொரு பாதி தூரம் இருக்குது. ஓகே, இப்போ ஷார்ட் டைமாக எத்திரியம் எப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 4 ஹவரில் வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே 4 ஹவரில் வைக்கும் பொழுது இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கா. ஸோ இந்த சப்போர்ட் என்ன பண்ணியிருக்கு, இப்போது ரீடெஸ்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இங்கேருந்து ரீடெஸ்ட் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டு சப்போஸ் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி 1400 வரையும் வேணால் போகலாம். அது வரையும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. இது ஒரு புல் ட்ராப்பாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி போயிட்டு அகெயின் வந்து ஒரு ஃபேக் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம சொன்ன 1700க்கு வந்து ப்ரைஸ் வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? சப்போஸ் வந்து மேலே புல் ட்ராப் பண்ணியும் வரலாம். இந்த மாதிரி ஒரு 2400 அந்த ரீஜனில் போயிட்டு புல் ட்ராப் பண்ணியும் வரலாம். இல்லை புல் ட்ராப் பண்ணாமல் இங்கேருந்தும் ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே கன்சல்டேட் பண்ணிவிட்டு கூட ஸ்ட்ரைட்டாக வரலாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அதிகமான பாசிபிலிட்டி சினாரியோ இருக்குதுங்க எத்திரியமுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த 1700க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் எத்திரியம் சூப்பர் புல்லிஷுங்க.
நான் சொல்கிறேன் 1700 வந்துட்டுனா நான் சொல்கிறேன் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக $5000 எத்திரியம் லாங்கு. சரிங்களா, சூப்பராக எடுக்கலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். பட் வந்து இங்கே என்ட்ரி லாங் என்ட்ரிக்கு சரியான இடம் இல்லை. சரிங்களா, சப்போஸ் இன்னொரு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஏன்னா எல்லா வாய்ப்பும் இருக்குதுல்ல. சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னா இங்கே ஏதாவது நமக்கு வரணும், மார்க்கெட் வந்து சொல்லணும். ஓகேங்களா, ஏதாவது சொல்லணும். பிகாஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹியூஜ் சப்போர்ட் வருது, மறுபடியும் அதே சப்போர்ட்டில் தான் நிற்கிது. பிகாஸ் வந்து ஒரு லாங் ரன் கொடுக்கணும்னா இந்த சப்போர்ட்டெல்லாம் பண்ணக்கூடாது, டிவியேஷன் வச்சு தான் போகணும் மார்க்கெட்டு. ஓகேங்களா, அதனால் சொன்னேன். அப்படி இல்லைனா கூட இங்கே வரலன்னா கூட இங்கே இந்த ஏரியாவில் டிவியேஷன் வச்சுட்டு கூட போகலாம் மார்க்கெட்டு. ஸோ அந்த மாதிரி வந்தால் கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னா நான் டெலகிராமில் இல்லைனா வீடியோ போட்டுடலாம், டக்குன்னு வந்து டெலகிராமில் நான் போட்டுடுறேன். சரிங்களா, ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஸ்டில் வந்து 1700 வந்துட்டு ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அஸ் பர் டெக்னிக்கல் அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு, பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பிடிசியோட அனலைஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா $1,17,000 வந்து இப்போ இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டில் உள்ள லிக்விடேஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டான். பட் வந்து இது வந்து ஒரு விக்கு தான் விட்ருக்கான், கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு சின்ன அந்த எத்திரியம் புல் லைட்டாக ஒரு $200 அந்த மாதிரி மேலே புல் ட்ராப் அடிக்கும்பொழுது இதுவும் வந்து ஓரளவுக்கு பம்ப் ஆகிட்டு அகைன் வந்து டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கே கன்சால்டேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா, பட் வந்து இதெல்லாம் புல்லிஷ் ஆகணும்னா ரொம்ப பெரிய பம்ப் வேணுங்க. மார்க்கெட் வந்து இப்போது எத்திரியமுக்கு டம்ப் ஆயிடுச்சா, இப்போ எத்திரியம் வந்து புல்லிஷாக மாறணும் அப்படின்னா பெரிய பெரிய பம்ப் வேணும். இந்த ஏரியாவுக்கு போகணும், 1700 அந்த ஏரியாவுக்கு போனால் தான் அது கன்ஃபர்மேஷன் ஆகணும். இல்லையா 1700க்கு போகணும். சரிங்களா, ஸோ இந்த ஏரியாவுக்கு போனால் தான் ரிட்டர்ன் ஆகும் புல்லுக்கு. அதே மாதிரி பிடிசியும் தான். பிடிசி வந்து ஒரு இந்த ஏரியா வரையும் வரலாங்க, ஒரு 94, 93, 92 அந்த ஏரியா வரையும் பிடிசி வரலாம். ஏன்னா எத்திரியம் வரும்பொழுது பிடிசி வந்து அந்த ஏரியாவுக்கு வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 90, 92, 93 அந்த ஏரியாவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எத்திரியம் வந்து நல்ல ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் சூப்பர் புல்லிஷாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன், சூப்பர் புல்லிஷு. இது வந்து ஷார்ட் டைம் டம்ப்பு. நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் எத்திரியம் வந்து நம்ம டெக்னிக்கலாக நான் இது எப்படி சொல்லியிருந்தேன்னா டெக்னிக்கலாக வந்து எத்திரியம் வந்து நமக்கு டம்ப் வந்து ஷோ ஆகுது. இது என்ன நடக்கும்னா ஒரு வார் நியூஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த டம்புக்கு அந்த வார் நியூஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ எத்திரியம் வந்து நல்ல புலிஷில் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறது இது ஷார்ட் டைம் டம்ப்பு 1700 வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு போகும். அகைன் நான் சொன்னேன் டாமினன்ஸ்லாம் பார்க்காதீங்க, அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டாமினன்ஸ்லாம் பார்க்காதீங்க, ஃபுல் மேனிப்புலேஷன். ஆல்ட்டு காயின் நீங்கள் பார்க்கணுன்னா எத்திரியம் தான். ஓகேங்களா, டாமினன்ஸ்லாம் வேஸ்ட்டு, டாமினன்ஸ்லாம் பார்க்காதீங்க. ஆல்ட்டு காயின் பார்க்கணுன்னா எத்திரியம் மூவ்மெண்ட் வச்சு தான் நம்ம ஆல்ட்டு காயின் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஓகே கேஸ், இது வந்து இந்த வீடியோ நான் என்ன சொல்லிட்டேன். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, டெக்னிக்கல் நாலேஜ் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணதோ இன்வெஸ்ட் பண்ணதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.